ஏண்டி உனக்குதான் கல்யாணம் பிக்ஸ் ஆயிடுச்சு, நீ வேற அவரை வீட்டுக்காரர்னே கூப்பிட ஆரம்பிச்சிட்ட. அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி ஓல்ட் சென்டிமெண்ட்லாம்? ஐயே, நானே எனக்காகவே இதை கட்டுறேன். எனக்கு தான் மனசுக்கு பிடிச்ச மாதிரி மாப்பிள்ளை கிடைச்சிருச்சே. நீ ஒருத்தரை லவ் பண்றல, நீ அவரையே கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்காக தான் இந்த தாலியை கட்டுறேன். சரி, அப்ப ஒண்ணு பண்ணலாம். நீ எனக்காக கட்டு, நான் உனக்காக கட்டுறேன். சரி. பார்த்துட்டு போன மாப்பிள்ளைய எங்க அக்கா புருஷனாவே நினைக்க ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கு அந்த வாழ்க்கையை நல்லபடியா அமைச்சுக்கூட. என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி மாப்பிள்ளைய எனக்கு கொடுத்துட்டேன். அதே மாதிரி அவ ஆசைப்பட்ட வாழ்க்கை அவளுக்கும் அமையணும். அம்மனியோ, மாப்பிள்ள வந்து காத்து கிடக்காது, சாமி கும்பிட்டு இருக்கீங்க. ஐயா வரச்சுனார், சொல்லி போட்டானுங்க, சொல்லி போட்டானுங்க. அவர் என்ன பாக்குறதுக்காக தான் ஏதாவது போய் சொல்லிட்டு வந்திருப்பாரு. நான் இன்னும் மாப்பிள்ளைய பாக்கல, நான் முதல்ல போய் பாக்குறேன். நீங்க பூஜையெல்லாம் முடிச்சிட்டு வா. நீ போறீங்களா? ஆமா, நீ மாப்பிள்ளைய பார்க்கவே இல்லல்ல. சரி சரி, நீ போ, நான் பூஜை முடிச்சிட்டு வந்துடுறேன். சொன்னா என்ன கேட்டாருன்னா, நீங்க நல்லா இருக்கணும், சாமி கும்பிடுறேன்னு சொல்லு. நான் உடனே வரேன்னு சொல்லு. என்ன மன்னிச்சிடுங்க, எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. மாப்பிள்ள, கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. சொந்த பந்தத்துக்கெல்லாம் கூட சொல்லி அனுப்பியாச்சு. இந்த நேரத்துல போய் கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொல்றீங்களே, ஏன் மாப்பிள்ள, உங்க மனசு புண்படும்படியா நாங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா? நீங்க எதுவும் தப்பு பண்ணலீங்க, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். மனசுல ஒரு பொண்ணோட நினைப்பை வச்சுக்கிட்டு உங்க பொண்ணை பார்க்க வந்தது நான் செஞ்ச பெரிய தப்பு. அது கூட நான் ஏன் வந்தேன்னா, நான் தேடிக்கிட்டு இருந்த பொண்ணு உங்க பொண்ணா இருக்க கூடாதான்ற நப்பாசையில தான். ஆனா அது இவ்வளவு தூரத்துக்கு கொண்டாந்து விடுன்னு நான் நினைக்கல. புதுசா வர போற சந்தோஷத்தை நினைச்சு என் பொண்ணு மனசு பூரிச்சு போயிருக்கலாம். இப்ப இந்த கல்யாணத்தை நிறுத்தி அவ சந்தோஷத்தை கலைக்க சொல்றீங்களே, எப்படி மாப்பிள்ள முடியும்? மனசுல ஈரெல்லாம் பேசுறேன்னு நினைக்காதீங்க. இப்ப இந்த கல்யாணம் நின்று போயிட்டா, பார்த்துட்டு போன மாப்பிள்ள வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டாருன்ற வருத்தம் கொஞ்ச நாளைக்கு இருக்கும். காலப்போக்கில் அது காணாம போயிடும். ஆனா அது நடந்துடுச்சுன்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் புருஷன் இன்னொருத்தைய மனசுல நினைச்சுக்கிட்டு நம்மளோட குடும்பம் நடத்துறான்னு தெரிஞ்சா, காலம் பூரா உங்க பொண்ணு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கும். நான் விருப்பம் இல்லைன்னு சொல்றது தப்பா தான் தெரியும். ஆனா விருப்பம் இல்லாம இந்த கல்யாணத்தை நான் பண்ணிக்கிட்டா, அது உங்க பொண்ணுக்கு நான் செய்யற துரோகம். அந்த துரோகத்தை நான் செய்ய விரும்பல. உங்க பொண்ணோட நல்ல மனசுக்கு நிச்சயமா ஒரு நல்ல வாழ்க்கை அமையும். என்னை மன்னிச்சிடுங்க.